நாம் உண்மையாகவே இன்ஃப்ளேஷனை தாண்டி ஸ்டாக்ஃப்ளேஷன் பக்கம் போயிட்டுருக்கோமா? டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் மதிப்பின் சரிவு, பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்வு, அதனால் அன்றாட பொருட்களின் விலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாங்க, இதுதான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். போன வாரம் நம்ம பிஎம் நம்ம கிட்ட வச்ச 7 கோரிக்கைகளை பார்த்தாலும், அப்புறம் இப்போ உலக தலைவர்கள் கொடுக்குற வார்னிங்கை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சிங்கப்பூர் பிஎம் வெஸ்ட் ஏஷியா போரால் பெரிய குளோபல் கிரைசிஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிஎம் மோடியும் கோவிட் இம்பேக்ட், குளோபல் வார்ஸ், எனர்ஜி கிரைசிஸ் எல்லாம் சேர்ந்து உலகம் டிகேட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ்க்கு போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போது ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன? விலைவாசி அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி மந்தமாகும், வேலைவாய்ப்பு குறையும். சிம்பிளாக சொன்னால் சம்பளம் பெருசாக உயரலை, ஆனால் பொருட்களின் விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் நிலை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். இது முதல் தடவை அல்ல. 1970s ஆயில் கிரைசிஸ் அப்பவும் உலகம் இதே நிலையை தான் சந்திச்சது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா இன்னும் இன்ஃப்ளேஷனில் தான் இருக்கா, இல்லை ஸ்டாக்ஃப்ளேஷன் பக்கம் மூவ் ஆகுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபீட்.